அத்தியாயம் 26. ப்ளூ மூன் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த கிருஷ்ணாவும் லிசாவும் ஆதியும் ஒரு கேப் புக் செய்து அந்த கேபில் ஏறி தங்களுடைய பிளாட்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது லிசா அமைதியாகவே இருந்தாள். ஆதியும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து வந்தான். அந்த அமைதியை கலைக்கும் மாதிரி கிருஷ்ணன் பேச தொடங்கினார். அது எனக்கு ஒரு டவுட்டு. உன்கிட்ட இப்படி 7 ஸ்டார் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு. அது அங்கிள் ரோஹித் கொடுத்தானா? ஆமா அங்கிள், ரோஹித் தான் கொடுத்தான். எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சுக்கோன்னு கொடுத்து விட்டான். ஆனால் அது டைமிங்கில் உதவும்னு நானே நினச்சி பார்க்கல. நான் அப்போவே நினச்சேன், ரோஹித் மட்டும் இல்லைன்னா நம்ம 3 பேரும் என்ன ஆவோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆதி, உண்மையாவே அது ரோஹித் தான் கொடுத்தாரா? ஆமா லீசா, இதில் உனக்கு என்ன சந்தேகம்? உண்மையா அது ரோஹித் தான் கொடுத்தான். நல்ல வேளை அந்த மெம்பர்ஷிப் கார்டுல எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னாங்க. இல்லனா 3 கோடி கடன் பட்டிருந்தா யார் அடைக்கிறது? நினைச்சாலே எனக்கு படன்னு வருது. விடு லீசா, அதான் அதை கிளியர் பண்ணியாச்சுல்ல. உனக்கு தெரியாது, நான் அப்பவே சொன்னேன் தெரியுமா, இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு. எங்க அம்மாவோட ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே நம்மள கூப்பிட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்க. நீ பில் பே பண்ணுவான்னு அவங்க யாரும் நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க. ஆனா உன் கையில இருக்கிற மெம்பர்ஷிப் கார்டு வச்சு அந்த ஹோட்டலோட மேனேஜரே உனக்கு வந்து சல்யூட் அடிச்சப்ப அவங்க மூஞ்செல்லாம் நீ பாக்கணுமே, மாறி போச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல அந்த கார்டை கொண்டு போய் ரோஹித் கிட்ட கொடுத்துரு. இனி நமக்கு அது வேண்டாம். ஆமா ஆதி, லிசா சொல்றது கரெக்டு தான். முதல்ல நீ அந்த ரோஹித் கிட்டேயே கொடுத்துரு. இனிமேல் சுகந்தி வீட்டுல இருக்கிறவங்களோ எங்க கூப்பிட்டாலும் நாம போகக்கூடாது. ஆமா, அதேதான் நானும் நினைச்சேன். இவர்கள் கேபில் போய்கொண்டிருக்கும் பொழுதே நன்றாக பேசிக் கொண்டிருந்த கிருஷ்ணன் திடீர் என்று நெஞ்சை பிடித்துக் கொண்டு சாய்ந்தார். அங்கிள் என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு? அப்பா அப்பா, ஒண்ணு இல்லப்பா, பயப்படாதீங்க. டிரைவர், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போறது மேடம்? ஏதாவது பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரி மேடம். டிரைவர் வேகமாக அந்த காரை பக்கத்தில் இருக்கும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டிக்கொண்டு போனார். ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போகவும் ஆதி வண்டியிலிருந்து இறங்கி ஓடி வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளிருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொண்டு வந்தான். கிருஷ்ணாவை அந்த ஸ்ட்ரக்சரில் வைத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள் உடனடியாக அழைத்து சென்றார்கள். அவரை எமர்ஜென்சி வார்டுக்குள் கொண்டு செல்ல ஆதியும் லிசாவும் அந்த வார்டுக்கு வெளியே பதட்டமாக காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த அறைக்குள்ளிருந்து ஒரு டாக்டர் வெளியே வந்தார். வெளியே வருவதை பார்த்த லிசா வேகமாக அவருக்கு பக்கத்தில் ஓடி சென்று அவரிடம் தன்னுடைய அப்பாவின் உடல்நிலை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். ஆதியும் அவளுக்கு பின்னே ஓடிப்போய் அவள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். டாக்டர் டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? முதல்ல பயப்படாம இருங்க. நீங்க பயந்தீங்கன்னா பேஷண்ட் ரொம்ப பயந்துருவாங்க. அவங்க ஹார்ட்ல 3 பிளாக் இருக்கு. அதை உடனே கிளியர் பண்ணி ஸ்டண்ட் வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப சரி டாக்டர், உடனே பண்ணுங்க. என்ன ப்ரொசீஜரோ அது பண்ணுங்க. எனக்கு எங்க அப்பாவை மட்டும் பத்திரமா பழைய மாதிரி திருப்பி கொடுத்துருங்க. சரி மேடம், உடனே நாங்க ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடுறோம். நீங்க இப்பவே கவுண்டர்ல போய் பணத்தை பே பண்ணிட்டு வந்துருங்க. சரி டாக்டர், எவ்வளவு ஆகும்? 13 லட்சம். நீங்க பே பண்ண அடுத்த நிமிஷமே நாங்க ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிருவோம். சொல்லிவிட்டு டாக்டர் அங்கிருந்து நடந்து கொண்டிருந்தார். லிசாவின் தலையில் இடி விழுந்தது போல அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஆதி அவளுடைய தோலை தட்டி கொடுத்து கொண்டிருந்தான். லிசா தலையில் அடித்து அழ ஆரம்பித்தாள். நான் என்ன பண்ணுவேன்? எப்பவுமே என்னால பிரச்சனைதான். இதே அப்பா அம்மா கூட இருந்திருந்தா அவருக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஒருவேளை நடந்திருந்தா கூட அம்மா ஏதாவது சொல்லி பணம் கட்டிருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட அப்படி என்ன பணம் இருக்கு? நான் எப்படி இப்ப 13 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கட்டுவேன்? அப்பாவை நம்மளால காப்பாற்ற முடியுமா? அப்பா நம்மள விட்டு போயிடுவாரா? லிசா பயப்படாத, அங்கிளுக்கு ஒன்னும் ஆகாது. நாம எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடலாம். ஆதி, நம்மளால எப்படி முடியும்? 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னா பரவாயில்ல, 13 லட்சம் நம்ம என்ன பண்ண போறோம்? கவலைப்படாத, நாம கண்டிப்பா அங்கிளை காப்பாத்திடலாம். சரி, நான் வெளியில போய் ஏதாவது என்னால முடியுமான்னு பாக்குறேன். நீ இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. ஆதி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். சொல்லிவிட்டு ஆதி தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தள்ளி நகர்ந்து சென்றான். லிசா ஆதி சென்றதும் அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியில் போடப்பட்டிருந்த ஒரு சேரில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாள். ஒரு 10 நிமிடத்தில் அந்த இடத்திற்கு ஒரு நர்ஸ் வந்தார். லிசாவை பார்த்து அந்த நர்ஸ் ஒரு பேப்பரை காட்டி சைன் போடுமாறு சொன்னார். மேடம், நீங்க தானே கிருஷ்ணனோட பொண்ணு? ஆமா, நான் தான். இந்தாங்க மேடம், இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்க. என்னது இது? என்ன பேப்பர்? உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க மேடம். அதனாலதான் ரிலேட்டிவோட சைன் வேணும், அதுக்காக தான் வாங்குறோம். ஆனா நாங்க இன்னும் பணம் கட்டலையே. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பணம் கட்டிட்டாங்க மேடம்.
ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சீக்கிரம் சைன் பண்ணுங்க. லிசா இதை கேட்டதும் அதிர்ச்சியாக நின்றபடி எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். மேடம், யோசிக்க இது நேரம் இல்ல, ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. உங்க அப்பா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த நர்ஸின் வற்புறுத்தலால் லிசா அந்த பேப்பரில் சைன் செய்தாள். சைன் செய்த பிறகு அந்த நர்ஸ் அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு வேகமாக எமர்ஜென்சி வார்டுக்குள் நுழைந்தார். நர்ஸ் அங்கிருந்த செல்லவும் லிசா மனதில் சில கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்ளோ காசை யார் கட்டிருப்பா? நம்ம எந்த பணமும் கட்ட சொல்லலையே. ஆதி கிட்ட கண்டிப்பா பணம் இருந்திருக்காது. அப்ப யார் கட்டிருப்பா? ஒருவேளை ரோஹித்தா இருக்குமா? ரோஹித் கட்டிருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணுமே. ஆதி வெளியில போறேன்னு சொன்னானே, எங்க போனா? இன்னும் அவனை காணோம். சரி, நம்ம ரிசப்ஷன்ல போய் விசாரிச்சு பார்க்கலாம். யோசித்தபடியே அங்கிருந்து வேகமாக ரிசப்ஷனை நோக்கி ஓடி சென்றாள். அங்கே ரிசப்ஷனில் ஒரு பெண் உட்கார்ந்திருக்க அந்த பெண்ணிடம் சென்று விசாரிக்க ஆரம்பித்தாள் லிசா. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ ஆபரேஷன் பண்றதுக்காக எங்க அப்பாவை அட்மிட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு பணம் யார் கட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்றீங்களா? அவங்க நேம் கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் மேடம், பிளீஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. மேடம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆதிங்கிறவங்க பணம் கட்டியிருக்காங்க. ஆதியா? கார்ட்ல பே பண்ணிருக்காங்களா? அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து தான் மேடம் கிரெடிட் ஆயிருக்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் இந்த வார்த்தைகளை சொன்னதும் லிசாவின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அத்தியாயம் 27. பணம் கட்டிவிட்டதாக சொல்லி கிருஷ்ணாவை எமர்ஜென்சி வார்டில் இருந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் செய்திருந்தார்கள். யார் பணம் கட்டி இருக்கிறார்கள் என்று லிசா சென்று ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணிடம் விசாரித்தாள். ஆதி தன்னுடைய பர்சனல் அக்கௌண்டில் இருந்துதான் 13 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி இருக்கிறான் என்று லிசாவிற்கு ரிசப்ஷனிஸ்ட் பெண் மூலமாக தெரிய வருகிறது. அது தெரிந்ததும் லிசா அதை நினைத்து யோசித்து பார்க்கிறாள். பர்சனல் அக்கவுண்ட், அதுல இருந்து எப்படி இவ்வளவு காசு வந்திருக்கும்? நமக்கு தெரிஞ்சு அவனோட அக்கவுண்ட்ல 5000 ரூபாவே அதிகபட்சம் இருக்காது. 13 லட்சம் எப்படி? யோசித்துக் கொண்டே இருந்தாள் லிசா. லிசா யோசித்துக் கொண்டே ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த இடத்திற்கு ஆதி வந்தான். லிசா அவனை பார்த்தும் பார்க்காததுமாய் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் ஆதி இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனை பொறுத்தவரை தன்னுடைய அப்பாவிற்கு உடல்நலம் சரியில்லாததால் அவள் இந்த மாதிரி சோகத்தில் இருக்கிறாள் என்று நினைத்தான் ஆதி. ஆனால் அவளுடைய மனதில் பல பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பது ஆதிக்கு தெரியாமல் இருந்தது. ஆதி லிசாவுக்கு பக்கத்தில் வந்து அவளுடைய கையை பிடித்து ஆறுதல் சொல்ல வந்தான். லிசா. ஆதி கையை பிடிக்கவும் லிசா அவனுடைய கையை தட்டிவிட்டாள். கையை விட. என்ன லிசா, என்னாச்சு? 13 லட்சம் உனக்கு எப்படி வந்துச்சு? அது ரோஹித். ரோஹித்? சொல்லு, ரோஹித் கொடுத்தாரா? இன்னும் எதுக்கெல்லாம் ரோஹித் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருப்ப? அப்ப ரோஹித்தோட அக்கௌண்ட்ல இருந்து இங்க பணம் மாறி இருக்கலாமே. உன்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு பணம் மாறி இருக்க? நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? சொல்லு. லிசா, இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் அங்கிளுக்கு ஆபரேஷன் நடக்கட்டும். இத பத்தி இப்பவே நம்ம பேசி ஆகணும். என்னால இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உண்மையை சொல்ல, நீ யாரு? உன் அக்கௌண்ட்ல எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? ஏதாவது தப்பான வேலை பாக்குறியா? நீ சாதாரண ஒரு ஆளு, நல்லவன் நினைச்சுதானே என் வாழ்க்கையை உன்கிட்ட கொடுத்த. ஆனா நீ வேற ஏதோ பண்ற. அது எப்படி யாருக்குமே தெரியாம அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வந்திருக்கும்? லிசா, நான் அதுக்கான நேரம் வரும்போது சொல்றேன். இப்ப கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே உண்மையை சொல்ல. நீ என்னை ஏமாத்திட்டு தானே இருந்த. நீ உண்மையிலேயே என்ன வேலை பாக்குற? லிசா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. நான் கரெக்டா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட எதுவோ மறைக்கிற. இங்க பாரு ஆதி, இன்னைக்கு நம்மளோட 3வது கல்யாண நாள். நீ என்ன உண்மையிலேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தா, உண்மையிலேயே நான் வேணும்னு நினைக்கிறேன்னா, உண்மையிலேயே என்ன லவ் பண்றேன்னா, உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லு. இதுக்கு மேல என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. அது லிசா, நான் சொல்றேன். உண்மை என்னன்னு நான் உனக்கு சொல்றேன் லிசா. ரோஹித், இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. இவனோட அக்கௌண்ட்ல எப்படி 13 லட்சம் வந்துச்சு? அங்க ஹோட்டல்ல தான் நீங்க கார்டு கொடுத்ததா சொல்லி சொன்னா. இப்ப இங்க 13 லட்சம் இவனோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து மாறி இருக்கு. இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் யாராவது சொல்லுங்க. நீயும் உங்க அம்மா அப்பாவும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் இல்ல. இவன் வெறும் ஆதி இல்ல. இவனோட உண்மையான பேர் ஆதிக் ராஜ். ஆதிக் ராஜ்? என்ன சொல்ற ரோஹித்? ஆமா லிசா, கேள்விப்பட்டிருப்பியே. இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய கம்பெனி AKR குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ரொம்ப பெரிய ஸ்டீல் கம்பெனி. அந்த கம்பெனியோட சேர்மன் ஆதிக் ராஜ் தான் உன்னோட இந்த ஆதி. இதை கேட்டதும் லிசா அதிர்ந்து போய் பின்னாடி இருந்த சுவரில் சாய்ந்தாள். அப்போ நீ என்னோட ஆதி கிடையாதா? இவ்வளவு நாளா நீ என்னை ஏமாத்திட்டு இருந்தியா? லிசா, அப்படி இல்ல. லிசா, நான் உன்னை ஏமாத்துறோம்னு நினைக்கல. போதும், என்கிட்ட பேசாத. நீ பேசினதெல்லாம் போதும்.
லிசா, என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசக்கூடாது. நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி ரோட் கிராஸ் பண்றதுக்காக ரோட்ல நின்ன போது நானும் ஆதியும் கார்ல வந்துகிட்டு இருந்தோம். அப்ப நீ ரொம்ப நேரமா ரோடு கிராஸ் பண்றதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. உன்னை பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சிருச்சு. உன்னை ரோட் கிராஸ் பண்ணி விடுறதுக்காக தான் அப்போ அந்த கார்ல இருந்து இறங்கினான். அதுக்கு பிறகு உன் நினைப்பிலேயே அவனோட நாள் ஃபுல்லா போச்சு. தினமும் நீ அந்த இடத்துக்கு வருவேங்கிறதுக்காகவே இவனும் அந்த இடத்துக்கு வந்து உனக்காகவே காத்திருந்தான். அவன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சப்பதான் நீ அவன்கிட்ட பேச ஆரம்பிச்ச. அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் உனக்கு பெரிய பணக்காரங்க யாரையும் பிடிக்காதுன்னு. அதனால உனக்காக சாதாரண வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சான். இப்ப வரையும் அவன் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த சேர்மன் பதவியை கூட ஒரு பொருட்டை எடுத்துக்காம ஒரு சாதாரண வேலை பார்த்துக்கிட்டு சாதாரண மனுஷனா உன்னோட ஆதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? என்கிட்ட உண்மை சொல்றதுக்கு இந்த 4 வருஷத்துல ஒரு நாள் கூட கிடைக்கலையா? அவன் சொல்லலான்னு ஒவ்வொரு தடவை வந்த போதும் உன் அம்மா அவனை பிச்சைக்காரன், பரதேசி, ஒன்னுக்கு உதவாதவன், அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீ அவனுக்காக ஃபுல் சப்போர்ட்டா நின்ன. ஆனா அதே நேரத்துல அவன் பணக்காரன்னு தெரிஞ்சா நீ அவனை விட்டுட்டு போயிருவியோன்னு அவன் ரொம்ப பயந்தான். அந்த ஒரு காரணம் தான் உன்கிட்ட உண்மையை சொல்ல விடாம அவனை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அன்னைக்கு அவனை தனியா மீட் பண்ண பேசணும்னு சொன்னது கூட உன்கிட்ட உண்மையை சீக்கிரமா சொல்லணுங்கிறதுக்கு தான். ஆனா அவன் சொல்லணும்னு நினைக்கிறப்போல்லாம் உன் மேல இருக்கிற காதல் அவனை தடுத்துருச்சு. அவனுக்கு இப்போ எல்லா சொத்தையும் விட நீ மட்டும்தான் முக்கியம். உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னதும் நீங்க வந்து இப்ப ஸ்டே பண்ணியிருக்கீங்களே, அது கூட அவனோட சொந்த வீடு தான். ஆனா அந்த வீட்டுல கூட தன்னோட வீடுன்னு சொல்லிக்க முடியாம யாரோ ஒருத்தரோட வீடுன்னு போய் சொல்லி உனக்காக அங்க தங்கியிருக்கான். அவன் உன்னை எவ்வளவு காதலிக்கிறான்னு நீ புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு அவன் மேல கோவப்படாத. கோவத்துல எந்த தப்பான முடிவும் எடுத்துறாத. தப்பான முடிவு எடுத்துட்டேன் தான். இனிமே தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். ரோஹித், ஆதி கிட்ட சொல்லிடு, இனிமே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க அம்மா எவ்வளவோ கேட்டும் நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், ஆதியை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன். என்கிட்ட உண்மையா இல்லாதவன் எனக்கு வேண்டாம். ஆதி இதை கேட்டதும் வேகமாக அவளுக்கு பக்கத்தில் ஓடி வந்து அவளுடைய கைகளை பிடித்து அவளிடம் பேச ஆரம்பித்தான். லிசா, ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாத. நான் உனக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். நீ இல்லைன்னா என்னோட லைஃபே இல்லை. என் லைஃப்ல ஃபுல்லா நீ தான் இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது லிசா. இந்த மாதிரி பேசிதான் என்ன ஏமாத்திட்ட. எனக்கு பணக்காரங்களை பிடிக்காததுக்கு காரணமே எங்க அம்மா தான். அவங்கள மாதிரி தான் எல்லா பணக்காரங்களும் இருப்பாங்க. அத்தியாயம் 28. நீ சாதாரண ஒரு ஆள் நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ண. ஆனா அதே நீ என்கிட்ட போய் தான் சொல்லிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இனிமே உன் கூட வாழறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் லிசா, என்ன மன்னிச்சு லிசா. இனிமேல் நான் எதுவும் உன்கிட்ட மறைக்க மாட்டேன். இனி நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்ல அதே. நீ இங்க இருந்து போயிடு, அதான் நல்லது. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா எனக்காக இதை பண்ண. டிவோர்ஸ் பேப்பர் உன்னை தேடி வரும், அதுல சைன் பண்ணி கொடுத்துரு. அப்புறம் இனிமே இந்த வீட்டுல நாங்க இருக்க மாட்டோம். நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறோம். எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் லிசா, நீ இதை கோபத்துல பேசுற. நாம உட்கார்ந்து நிதானமா பேசினா இதை தீர்த்துக்கலாம். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. உனக்கு இது பெரிய விஷயம் இல்ல, ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். எங்க அம்மா கிட்ட நான் ஒவ்வொரு தடவை சொல்லுவேன், நீ என்ன பொய் சொல்லி ஏமாத்தல, எனக்கு உண்மையா இருக்கேன்னு. ஆனா அது உண்மை கிடையாது. நீ என்ன பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க. என்னோட வாழ்க்கையை கெடுத்திருக்க. உன்னை நான் இந்த ஜென்மத்துல மன்னிக்கவே மாட்டேன். என்னை விட்டு போயிடு ஆதி. லிசா, அப்படிலாம் பேசாத லிசா. நீ இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ என்ன இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு தான் இருந்தேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா என்ன நினைப்பாரு? உன் மேல இவ்வளவு நாள் வச்சிருந்த மரியாதை கெட்டு போயிடுமே. அங்கிள் கிட்ட நான் பேசுறேன் லிசா. நான் பெரிய பணக்காரன் தெரிஞ்ச அங்கிள் சந்தோஷம் தான் படுவாரு. கண்டிப்பா கிடையாது. நீ என்ன ஏமாத்துறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரு? இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நம்ம புரிஞ்சிடலாம். நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. ரோஹித், ப்ளீஸ் இவனை எங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இவனை பாக்குறதுக்கு எனக்கு துள்ளி கூட விருப்பமே இல்ல. லிசா, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பேசு. கோபத்திலையும் அவசரத்திலையும் எந்த முடிவும் எடுக்காத. அது தப்பாதான் முடியும். ரோஹித், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மேல இவன் இங்க நின்னான்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க. இல்ல லிசா, நீ கொஞ்சம் எதுவும் பேச வேண்டாம். நாம போயிடலாம். அவளுக்கு தேவை டிவோர்ஸ் தானே. நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன். இனி அவளா கூப்பிடாம அவ வாழ்க்கையில நான் வரமாட்டேன்டா. டேய், அவதான் எதுவும் புரியாம பேசுற, நீயுமாடா? ஆதி ரோஹித் சொல்வதை கேட்காமல் அங்கிருந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆதி அங்கிருந்து செல்வதை பார்த்து ரோஹித் ஆதிக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார். நேரம் இப்படியே கழிந்தது. விடியற்காலை 5 மணி ஆகியிருந்தது. மேடம், உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நைட்டே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க அசதியில அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. அதனால உங்ககிட்ட சொல்ல முடியல. இப்ப அவரு கண் முழிச்சிட்டாரு. நீங்க போய் பார்க்கலாம் என சொன்னதை கேட்டதும் லிசா அங்கிருந்து பதட்டமாக எழும்பி தன் அப்பாவை வைத்திருக்கும் அந்த இடத்திற்கு சென்றார்.
அங்கே கிருஷ்ணா பெட்டில் படுத்திருந்தார். கிருஷ்ணாவிற்கு பக்கத்தில் சென்று அவருடைய கையை பிடித்தபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். யாரோ தன்னுடைய கையை பிடிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டவுடன் கிருஷ்ணா கண்ணை திறந்து பார்த்தார். லீசா, வந்துட்டியாம்மா? அப்பாவுக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். தெரியும்பா. ஆதி எங்க? வெளியில போயிருக்கானா? அப்பா, அது இனிமே ஆதி வரமாட்டான். ஏன்? எதுக்காக வரமாட்டான்? நீ அவன் கூட ஏதாவது சண்டை போட்டியா? அவன் என்னை இவ்வளவு வருஷம் ஏமாத்திட்டு இருந்திருக்கான்ப்பா. நீங்களே சொல்லுவீங்களே, பெரிய ஏகேஆர் கம்பெனி, அதோட சேர்மன் ஆதிதான்ப்பா. அவன் பெரிய பணக்காரன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு அது எப்படியோ தெரிய வந்துருச்சு. இனிமே அவன் கூட வாழறதுக்கு நான் தயாரா இல்லப்பா. என்னோட முடிவை நான் தெளிவா சொல்லிட்டேன். அதனால இனிமே ஆதி நம்மள பார்க்க வரமாட்டான். லிசா சொன்னதை கேட்ட கிருஷ்ணா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அப்படியே 2 நாட்கள் கழிந்தது. லிசாவும் ஆதி பற்றி பேசவில்லை. ஆதியும் லிசாவை பார்ப்பதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரவில்லை. 2 நாட்களுக்கு பின் கிருஷ்ணாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்வதற்காக லிசா டாக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த இடத்திற்கு ரோஹித் வந்தான். கிருஷ்ணா ரோஹித்தை பார்த்ததும் ஆதி பற்றி விசாரித்தார். ரோஹித், நீ மட்டும்தான் வந்திருக்கியா? ஆதி வரலையா? அது அங்கிள், இனிமேல் லிசா ஆதியை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டா. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். அவன் லீசா இருக்கிறதுனால நான் வரலன்னு சொல்லிட்டான். ரொம்ப ஃபீல் பண்றான் அவன். அவனுக்கு உங்களை பார்க்கணுன்னு விருப்பம்தான். ஆனால் லீசா ஏதாவது சொல்லிடுவான்னு பயப்படுறான். நீ ஆதிக்கிட்ட எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டான்னு சொல்லு. இல்லை நானே சொல்றேன். அவனுக்கு நீ ஃபோன் மட்டும் போட்டு கொடு. கிருஷ்ணா சொல்லவும் ரோஹித் தன்னுடைய போனை எடுத்து ஆதியின் நம்பருக்கு டயல் செய்து கொடுத்தான். ரோஹித்தின் நம்பரிலிருந்து போன் வருவதை பார்த்த ஆதி அதை எடுத்து பேச ஆரம்பித்தான். சொல்லு ரோஹித், அங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை தானே? ஆதி, நான் தான் பேசுறேன். அங்கிள், நீங்களா? எப்படி இருக்கீங்க அங்கிள்? உங்களை பார்க்க வரலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை பார்க்க வந்தா லீசா ஏதாவது சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்கு. அதனால தான் நான் வரல. அவ உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொன்னா. உன் நிலைமையும் எனக்கு புரியுது ஆதி. ஆனால் உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் வைக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் என் பொண்ணை விட்டுட்டு போயிடாத. நீ ஏழையோ பணக்காரனோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ ஒரு நல்ல மனுஷன். என் பொண்ணை கடைசி வர வச்சு நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தும் கூட எவ்வளவு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாண்டி என் பொண்ணு கூடவே இருந்த. நீ சாதாரண காரணத்துக்காக என் பொண்ணை விட்டுட்டு போயிடக்கூடாது. அவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. எனக்கு அவளை விட்டுட்டு போகணும்னு எந்த எண்ணமும் கிடையாது. நான் உங்ககிட்ட நான் ஏழைன்ற விஷயத்துல போய் தான் சொன்னேன். ஆனா உண்மையிலேயே உங்களை விட்டா எனக்கு இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. எனக்கு இதுவரைக்கும் குடும்பமா இருந்தது என்னோட அங்கிள் மட்டும்தான். அவர் அமெரிக்கால இருக்காரு. இந்தியால நான் மட்டும்தான் இருக்கேன். அவ்வளவுதான். ஆனா எப்போ உங்க பொண்ணை பார்த்தனோ அப்பவே என்னோட முழு வாழ்க்கையும் அவளுக்காக தான் நினைச்சேன். இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அங்கிள். அன்னைக்கு அவ ரொம்ப கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருந்தா. அதனாலதான் வேற வழி இல்லாம அவளை மேல டென்ஷன் பண்ண வேண்டான்னு கிளம்பி வந்துட்டேன். மற்றபடி அவளை விட்டுட்டு போறதெல்லாம் கிடையாது. இப்ப சொன்னதை கேட்டதும் தான் எனக்கு ஆறுதலா இருக்கு. லீசா சொன்னதுனால நீயும் டிவோர்ஸுக்கு சம்மதம் சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். அவ எவ்வளவு கேட்டாலும் நீ சைன் மட்டும் பண்ணிடாத. கண்டிப்பா மாட்டேன் அங்கிள். நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க உங்களோட ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்கோங்க. நிம்மதியா இருங்க. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த இடத்திற்கு லிசா வந்தாள். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. அத்தியாயம் 29. சரி ஆதி, லீசா வந்துட்டா. நான் போனை வைக்கிறேன். போன் கட் பண்ணி ரோஹித் கையில் கொடுத்தார் கிருஷ்ணா. அப்பா, நான் தான் சொல்லிட்டேனே, இனிமே அவர் என்னோட வாழ்க்கையில இல்லைன்னு. அப்புறம் எதுக்காக நீங்க அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க? என்னை ஏமாத்தினாங்கிற கோபம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? கோபம் இருக்குதான். அதுக்காக ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கிறவன நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்ல முடியுமா என்ன? அதனால 4 வார்த்தை பேசினதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்னமோ பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் ரோஹித். வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அதனாலதான் நானும் கிளம்பி வந்தேன். நீ கோவப்பட்டு என்கிட்ட பேசாம இருந்தியோன்னு நினைச்சிட்டேன் லீசா. எனக்கு கோவம் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டு மேலதான். உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா நீயாவது என்கிட்ட சொல்ல இருந்திருக்கலாம். அந்த வருத்தம் தான் எனக்கு கொஞ்சம். சரி, அதெல்லாம் விட. நீயும் என்னதான் பண்ணுவ? ஓகே லீசா, என்னோட கார்லயே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், பிளாட்டுக்கு வேண்டாம். அம்மா வீட்டுக்கா? லீசா, என்ன சொல்ற? நீ என்ன பேசிட்டு இருக்க? அவதான் நம்மள வெளியில போங்கன்னு கேவலமா பேசிட்டாளே.
மறுபடியும் நாம் அந்த வீட்டுக்கு தான் போகணுமா? அப்பா, நம்மள எவ்வளவு கேவலமா பேசினாலும் அதுதான் நம்மளோட வீடு. அந்த பிளாட் ஆதியோடதுப்பா. அவன் பொய் சொல்லிதான் நம்மள ஸ்டே பண்ண வச்சிருந்தான். இனி நம்ம அங்க இருக்க கூடாதுப்பா. அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக அவனோட வீட்டுல இருக்கணும்? அதனால நம்ம வீட்டுக்கே போலாம். லிசா சொல்லிவிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த அறையிலிருந்து கிளம்பினாள். ரோஹித்தும் கிருஷ்ணாவும் நேருக்கு நேராக எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டார்கள். பின் அங்கிருந்து கிருஷ்ணாவை ரோஹித்தின் காரில் உட்கார வைத்து லிசா, ரோஹித், கிருஷ்ணா 3 பேரும் சுகந்தியின் வீட்டை நோக்கி சென்றார்கள். அரை மணி நேரம் கழித்து சுகந்தியின் வீட்டு வாசலில் ரோஹித்தின் கார் வந்து நிற்க, புதியதாக ஒரு கார் வந்து நிற்பதால் சுகந்தி ஆச்சரியமாக வெளியே வந்து பார்த்தார். சுகந்தியும் அந்த நேரத்தில் தான் தன்னுடைய அப்பா வீட்டிலிருந்து வந்திருந்தார். அந்த காரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சுகந்திக்கு அந்த காரிலிருந்து லிசாவும் ரோஹித்தும் இறங்கியது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பின்னே கிருஷ்ணா ரோஹித்தின் கைதாங்கலால் இறங்கி நடந்து வந்து கொண்டிருப்பது சுகந்தியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த சம்பவம் சுகந்தியின் தலையில் இடி விழுந்தது போல ஒரு உணர்வை உண்டாக்கியது. வேகமாக லிசாவுக்கு பக்கத்தில் சென்று சுகந்தி அதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அவருக்கு என்னாச்சு? உங்க அப்பாவுக்கு உடம்பு ஏதோ சரியில்லையா? அப்பாவுக்கு ஹார்ட்ல 3 பிளாக் இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ணி இன்னைக்குதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வரேன். நேரா இங்கதான் வரும். நான் வேற எங்கேயும் போகல. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். அம்மா, ஆனா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்தாத. நான் இனிமே உன் கூட உனக்கு பொண்ணா இங்கே இருந்துக்கிறேம்மா. என்கிட்ட வேற எதுவும் கேட்காத. என்னால வேற எதுவும் சொல்ல முடியாது. சொல்லிவிட்டு லிசா நேரடியாக வீட்டிற்குள் சென்றாள். சுகந்திக்கு எதுவும் புரியாமல் இருந்தது. ஆனால் லிசா சொன்னதை வைத்த சுகந்தி கிருஷ்ணாவிற்கு பக்கத்தில் போய் மற்றொரு புறமாக அவரை தாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். பாத்தீங்களா, என்னை விட்டு போனீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இனிமே என்ன நடந்தாலும் என்னை விட்டு போகாதீங்க. சுகந்தியின் இந்த கண்ணீரை பார்த்த கிருஷ்ணாவிற்கு மனம் உருகியது. வேகமாக சுகந்தியின் பார்வை ரோஹித்தின் பக்கம் திரும்பியது. அப்புறம் நீ யாரு? என்னோட பேரு ரோஹித். நான் ஆதியோட ஃப்ரெண்டு. காஃபி குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போனியே, அது நீதானா? ஆமா ஆண்டி, அது நான் தான். சரி, நான் எவ்வளவோ சொல்லியும் அவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன என் பொண்ணு இப்ப அவளே வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன், இனிமே இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்றாளே, என்ன விஷயம்? அந்த ஆதி இங்க வரலையா? ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி ஆதி சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஏகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். தன்னை சாதாரண வீட்டு பையன்னு சொல்லி லிசாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் லிசாவுக்கு பணக்காரங்களை பிடிக்காதுங்கிறது தான். அவளுக்காக தான் அவன் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தான். இப்போ அவன் பெரிய பணக்காரன்னு லிசாவுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால லிசா அவன் வேண்டான்னு சொல்றான். உங்ககிட்ட நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். ஆதி லிசா மேல உயிரே வச்சிருக்கான். அவ இல்லாட்டி அவனுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எப்படியாவது ஒரு அம்மாவா லிசா கிட்ட பேசி அவள் ஆதி கூட சேர்ந்து வாழ வைக்கிறோம். அவங்க 2 பேரும் கண்டிப்பா பிரியவே கூடாது ஆண்டி. அது சரியான விஷயம் கிடையாது. ரோஹித் சொன்னது சுகந்திக்கு கொஞ்சம் புரிந்தும் கொஞ்சம் புரியாமலும் இருந்தது. ஆனால் ரோஹித் தன் பக்கம் நியாயங்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டிருந்தான். சுகந்தி கிருஷ்ணாவை பார்த்து தன்னுடைய சந்தேகங்களை கேட்க ஆரம்பித்தார். ஏங்க, இவன் என்ன சொல்லிட்டு போறான்? அது என்ன ஏகேஆர்? எங்க அண்ணா பையன் அர்ஜுன் பாக்குற வேலையை விட அவன் பெரிய வேலை பாக்குறானா? சுகந்தி, உன்னோட அண்ணன் பையனே ஆதியோட ரொம்ப பெரிய கம்பெனில ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுதான் அந்த ரோஹித் சொல்லிட்டு போறான். அது மட்டும் இல்ல, ஆதியோட கம்பெனி தான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய கம்பெனி. கிருஷ்ணனின் வார்த்தைகளை கேட்ட சுகந்திக்கு அனைத்தும் கச்சிதமாக புரிந்தது. அப்படிப்பட்டவன் இவ்வளவு நாள் என்கிட்ட பேச்சு வாங்கிட்டு அமைதியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தானா? அவன் நினைச்சிருந்தா என்ன கொன்னு கூட போட்டிருக்கலாம். ஆனா என் மக மேல உள்ள பாசத்தினாலதான் அவன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தானா? நீ உண்மையா பேசுறியா இல்ல சும்மா நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல சுகந்தி. ஆனா நீ இப்ப பேசுனியே, அதுதான் உண்மை. அவன் இப்ப வரைக்கும் உன் பொண்ணை காதலிக்கிறான். தயவு செஞ்சு உன் பொண்ணையும் அவனையும் பிரிச்சிடாத. எனக்கு தேவையெல்லாம் என் பொண்ணு ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். என்ன மாதிரி அவளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களோட பார்வைக்கு நான் வெள்ளியாதான் தெரிஞ்சேன். என்னோட நியாயம் எதுவும் தெரியல. இப்போ அவ ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். என் பொண்ணு எந்த விதத்திலையும் கஷ்டப்பட மாட்டா. என் பொண்ணோட குழந்தையும் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு குழந்தையாதான் பிறக்கும். அதை எதுக்காகவும் ஏங்க கூடாது. இது எனக்கு சந்தோஷம்தான். நான் எப்படியாவது ஆதி கூட பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீர் என்று ஒரு சத்தம் கேட்டது. என்ன அது சத்தம்? சுகந்தி, என்னன்னு போய் பாரு. என்ன அங்க சத்தம் லிசா? அந்த சத்தம் கேட்ட அறைக்குள் சென்று சுகந்தை பார்க்க அங்கே லிசா மயங்கி விழுந்து கிடந்தாள். உடனடியாக கிருஷ்ணா வீட்டிலிருந்து கிளம்பிய ரோஹித்திற்கு போன் செய்தார். ரோஹித் மறுபடியும் யூட்டர்ன் செய்து சுகந்தியின் வீட்டிற்கு திரும்பி வந்தார். அங்கே மயங்கி விழுந்து கிடந்த லிசாவை
காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான் ரோஹித். ரோஹித், இவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல ரோஹித், நல்ல விஷயம்தான். அவங்க கன்சீவா இருக்காங்க. ரோஹித் டாக்டர் சொன்னதை கேட்டு பெருமூச்சு விட்டான். நான் கூட என்னவோன்னு பயந்துட்டேன் டாக்டர். இப்போதைக்கு நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி ஹார்ட்ல சர்ஜரி நடந்துச்சு. இப்போ இவன் மயங்கி விழுந்துட்டான்னு கேட்டதும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை நீங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன விஷயத்துல பிரிய போற 2 பேர் சேர போறாங்க. டாக்டரிடம் சில விஷயங்களை சொல்லிவிட்டு ரோஹித் அங்கிருந்து லிசாவை வைத்திருக்கும் அறைக்கு சென்றான். அத்தியாயம் 30. ரோஹித், டாக்டர் சொன்னாங்களா? இப்பதான் லிசா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் லிசா, இது உனக்கு சந்தோஷமான விஷயம் கிடையாதா? எனக்கு இது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இதனால நான் ஆதி கூட சேர்ந்து வாழ மாட்டேன். நீ என்ன உண்மையிலேயே நல்ல ஒரு ஃப்ரெண்டா நினைச்சா ஆதிக்கிட்ட இதை பத்தி சொல்லாத. நீ எனக்கு கொஞ்ச நாள் தான் பழக்கம், அதுவும் ஆதியால தான். அப்படி இருக்கும்போது உன் சந்தோஷத்துக்காக நான் பார்க்கும்போது ஆதி சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவனோட சந்தோஷத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நான் கண்டிப்பா இதை ஆதி கிட்ட சொல்லதான் போறேன். சரி, இதை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப வா, உன்னை வீட்டை போய் இறக்கி விடுறேன். லிசாவை கூட்டிக் கொண்டு ரோஹித் தன்னுடைய காரில் அவளுடைய வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்று ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லவும் கிருஷ்ணாவிற்கும் சுகந்திக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் லிசா தான் விடாப்பிடியாக ஆதியை பார்க்கவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். ரோஹித் அவளிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் லிசா அதை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. லிசா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அப்புறம் இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைன்னு தெரியுது. இனி நான் யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். சொல்லிவிட்டு ரோஹித் லிசாவுடைய வீட்டிலிருந்து கிளம்பி ஆதியின் பிளாட்டுக்கு வந்தான். அப்பொழுது ஆதி சோஃபாவில் சோகமாக உட்கார்ந்திருந்தான். ரோஹித் வீட்டுக்குள் வருவதை பார்த்ததும் ஆதி நேராக அவனுக்கு பக்கத்தில் ஓடினான். ரோஹித், என்னடா இவ்வளோ நேரம்? அவங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? சரி, அங்கிள் நல்லா இருக்காருல்ல? அங்கிள் நல்லா இருக்காரு. அப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? நீ அப்பாவாக போற. என்னடா சொல்ற, உண்மையாவா? ஆமாண்டா. அங்கிளை நான் வீட்டில் இறக்கி விட்டுட்டு வரும்போது லீசா மயங்கி விழுந்துட்டா. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்தப்பதான் அவள் கன்சீவா இருக்கான்னு தெரிய வந்துச்சு. ஆனால் லீசா இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னான். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த குழந்தைக்காகவாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு கண்டிஷனாக சொல்லிட்டு வந்துட்டேன். அவள் எவ்வளோ பிடிவாதம் பிடிச்சாலும் டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துடாத மச்சான். உங்களை நம்பி ஒரு குழந்தை வரப்போகுது. அதோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுரா. அவள் அன்னைக்கு ஏதோ கோபத்தில் பேசினான்னு நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் டிவோர்ஸ் கொடுக்குற முடிவில் இல்லைடா. இப்போ நீ இதை சொன்னதுக்கப்புறம் எனக்கு லிசாவை பார்க்கணும் போல இருக்கு. இப்போ நான் போனால் அவள் டென்ஷன் ஆவா. அது உடம்புக்கு நல்லதில்லை. அவளை இப்போதான் நாம பத்திரமா பார்த்துக்கணும். ஆமாண்டா, அதான் நானும் சொல்லலாம்னு நினச்சேன். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீ அவளை போய் பார்த்து சமாதானப்படுத்துறது நல்லதுன்னு தோணுது. சரிடா. ரோஹித் சொன்னதை ஆதியும் ஏற்றுக்கொண்டான். அப்படியே 1 மாதம் கழிந்தது. அமெரிக்காவிலிருந்து இன்னும் சில நாட்களில் ஆதியின் சொந்த அங்கிள் ஆதியை AKR கம்பெனியின் சேர்மேன் என எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காக வந்திருந்தார். இந்த நேரத்தில் திடீரென்று ஆதியின் வீட்டு காலிங் பெல் அடித்தது. தூக்க கலக்கத்தோடு ஆதி எழுந்து போய் கதவை திறந்தான். அங்கே வாசலில் நின்று கொண்டிருந்தது சுகந்திதான். இதை ஆதியால் நம்பவே முடியவில்லை. தன்னுடைய கண்களை கசக்கிவிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வாங்க ஆண்டி, என்ன இவ்வளோ தூரம்? ஏன் அது, உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? இல்லை, உங்களுக்கு இந்த வீடு தெரியாதே, அதனால கேட்டேன். உட்காருங்க ஆண்டி. ரோஹித் கிட்ட தான் அட்ரஸ் வாங்கினேன். ரோஹித் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? லீசா கன்சீவா இருக்கிறதானே ஆண்டி? ரோஹித் அன்னைக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஆனால் நான் உடனே வந்து லீசாவை டென்ஷன் பண்ண வேண்டான்னு அமைதியாக இருக்க சொன்னான். அதனால தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். நீங்கள் இன்னைக்கு வராட்டி இன்னும் 2-3 நாளில் நானே கிளம்பி வந்திருப்பேன். ஆண்டி, அவளை என்னால் பார்க்காம இருக்க முடியல ஆண்டி. என்ன மன்னிச்சிடாதே. நான் உன்னை ரொம்ப நிறைய கேவலமா பேசியிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் தாண்டி என் பொண்ணுக்காக எல்லாத்தையும் பொறுத்து இருந்திருக்க. என்னோட மனசு மாறினதுக்கு காரணம் நீ பணக்காரங்கிறது இல்ல. உங்களை நம்பி இந்த உலகத்துக்கு இன்னொரு ஜீவன் வரப்போகுது. அதை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கணும். நான் லிசாவோட அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ உடனே எங்களுக்கு லிசா உண்டாயிட்டா. அப்படி இருக்கும்போது நாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நல்ல சம்பளத்துல எங்க அப்பா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தவரு. ஆனா என்ன கல்யாணம் பண்ணவும் எங்க அப்பா அவரை வேலையை விட்டு துரத்திட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க வருமானத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதனாலதான் நான் உன்னையும் அந்த அளவுக்கு ரொம்ப பேசிட்டேன். ஒரு அம்மாவை என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அதுதான் உண்மை. ஆனா உங்க எல்லாரோட பார்வைக்கும் நான் வெள்ளி மாதிரி தான் தெரிஞ்சேன். நான் பேசினதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடாதே. நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணை வெறுத்து ஒதுக்கிடாத. என் பொண்ணு நல்லா வாழணும்.
ஐயோ ஆண்டி, என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இதுக்காக தான் பேசுறீங்கன்னு மற்றவங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. அப்புறம் நான் எதுக்காகவும் யாருக்காகவும் லிசாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அவ என்னைக்குமே என்னோட லிசா. நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அவளோட கோபம் கொஞ்சம் குறையட்டும், அதுக்கப்புறம் நானே வந்து பார்க்கறேன். அப்போ லிசா மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையா? நான் எதுக்கு அவன் மேல கோவப்பட போறேன்? எல்லா தப்பும் என் மேல தானே. அவன் நார்மலா இருந்தா அவன் முன்னாடி வந்து நின்று மன்னிப்பு கேட்டு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த நேரத்தில் அவளை கோவப்படுத்துறது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நான் வரல. அப்ப லிசா வந்தா நீ ஏத்துக்குவியா? ஆண்டி, நீங்க ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. அவ உங்க வீட்டில் இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டும் தான் அங்க விட்டு வச்சிருந்தேன். மற்றபடி எதுவுமே இல்லை. நான் அங்க வரணும்னா சொல்லுங்க, நான் அங்க வந்து இருக்கிறேன். இல்லை நீங்க எல்லாரும் இங்கே வர்றதுனால எனக்கு ஓகே தான். ரெண்டுமே நம்ம வீடு தானே ஆண்டி. நான் தான் உன்னை இவ்வளோ நாள் புரியாம நடந்துக்கிட்டேன். லிசா கீழே கார்ல உனக்காக தான் காத்துட்டு இருக்கா. அவ உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறா. முதல்ல அவளும் வேணான்னு தான் சொன்னா. அப்புறம் உங்க அங்கிளும் நானும் சேர்ந்து பேசி எப்படியோ அவளோட மனசை மாத்திட்டோம். அவ உன்னை தேடி வந்திருக்கா. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. லிசா கீழே இருக்காளா? என்ன ஆண்டி சொல்றீங்க? சுகந்தி வார்த்தைகளை கேட்ட ஆதிக்கு தலைக்கால் புரியாமல் தன்னுடைய வீட்டிலிருந்து வேகமாக ஓடினான். அங்கு சென்று லிப்ட் பட்டனை அமுக்க லிப்ட் வருவதற்கு ரொம்ப லேட் ஆனது. ஆர்வம் தாங்க முடியாமல் வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கி ஓட ஆரம்பித்தான். 3 மாடி படிக்கட்டுகளில் இறங்கி கார் பார்க்கிங்குக்கு சென்று சுகந்தியின் வீட்டு வாசலில் இருக்கும் அந்த காரை அடையாளம் கண்டு கொண்டான். அந்த காரின் கதவை திறந்து பார்க்க லிசா அதற்குள் 4 மாத கர்ப்பிணியாக உட்கார்ந்திருப்பது தெரிய வந்தது. அவளை பார்த்ததும் ஆதிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆதியை பார்த்ததும் லிசா காரில் இருந்து இறங்கி வந்தாள். ஆதி லிசாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். இருவரும் வெகு நாட்கள் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்த சந்தோஷத்தில் கண்ணீரையும் முத்தங்களையும் பரிமாறிக்கொண்டார்கள். பின் லிசா ஆதியிடம் தன்னுடைய வயிற்றை தொட்டு காட்ட ஆதியும் அந்த வயிற்றில் தன்னுடைய கைகளை வைத்து பார்த்தான். சாரி, என்ன மன்னிச்சிரு. இனிமேல் உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன். சரி, வீட்டுக்கு போலாமா? லிசா சிரித்தபடி தலையை அசைத்தாள். லிசாவும் ஆதியும் லிப்டுக்கு பக்கத்தில் சென்று லிப்டின் பட்டனை அமுக்க லிப்ட் மறுபடியும் வருவதற்கு லேட் ஆனது. பொறுமை இல்லாமல் ஆதி லிசாவை பூ போல தூக்கிக் கொண்டு படியில் ஏற ஆரம்பித்தான். 3 மாடிகள் அவளின் முகத்தை பார்த்தபடியே படிகளில் ஏறி வீட்டு வாசலை வந்து அவளை இறக்கிவிட்டான் ஆதி. இருவரும் ஆதியின் வீட்டுக்குள் சென்றார்கள். அவர்களை பார்த்ததும் சுகந்தி சந்தோஷத்தில் திகைத்து போனார். இவளை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமே நீ இவளை பாத்துக்கோ, இப்ப நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் சுகந்தி. ஆண்டி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட அங்கிள் அமெரிக்கால இருந்து வராரு. எனக்கு பிளட் ரிலேஷன் இருக்கிறது அவர் மட்டும்தான். நம்ம கம்பெனியோட சேர்மன் நான் தான் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக அவர் வராரு. அதை என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் பண்ண போறாங்க. அதுக்கு இன்வைட் பண்றதுக்கு அவரை கூட்டிட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன். இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்ல செய்திதான். நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஆதிதான் AKR கம்பெனியின் சேர்மன் என்று அமெரிக்காவில் இருக்கும் ஆதியின் அங்கிளான CEO அறிவிப்பதற்காக பெரிய பிறந்தநாள் பார்ட்டியை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார். அவர் இந்தியாவிற்கு வரவும் அந்த ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து முடிந்தது. அதே மாதிரி அனைவரும் சேர்ந்து ஆதியை சேர்மனாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள்.